நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு. நீ கொடுத்த 1 கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா 2 கோடி வேணும். என்ன பாக்குற? அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா? சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். பணத்தை கொடு, சும்மா முறைக்காத. நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது. ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க. நல்லா தின்னுட்டு எப்படி தூங்குறான் பாரு. நம்ம சத்தம் போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்குன்னு பணத்தை இல்ல, நம்ம பணத்தை மட்டும் நம்ம பணத்தையும் சேர்த்து எடுக்கணும். வேகமா போ, சத்தம் போடாம வாங்க. ஓகே மெதுவா. ஐயோ, பெட்டி போடல, சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது சத்தம்? பேக்கு பஞ்சர் அடிச்சு போல இருக்கு. பியூஸ் புடுங்கிக்கிச்சா? இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி போகிறான். ஏடிஎம் ஆச்சே. நைட் டைம் செக்யூரிட்டிக்காக கரண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா ஏத்தி வைக்கிறேன். தொட்ட உள்ள கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி தீஞ்சு போயிடுவீங்க. சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இனி பக்கத்திலே வர மாட்டாங்க. பக்கத்துல வந்ததா கக்கை ஏறி போச்சு. இனிமே ஏன் வரான்? சாமி, ஏன் சாமி? என் பொட்டியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு 10,000 உங்க அப்பம் கொடுப்பானா? அதுக்குதான் ஷாக் கொடுத்துட்டியா? ஷாக்கு பனிஷ்மெண்ட், கேஷ் பெனால்டி. பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் தள்ளணும். என்ன விளங்குதா? டாமி, 1000 கொடுத்துறேன். போலாண்டி. உள்ள இருக்கு, கொண்டு வந்துடுறோம். இவன் கொஞ்சம் ஓவர்ல. இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கு.